ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸில் புதுசாக ஒரு கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அந்த கொஷினோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டு ரோமன். இந்த கொஷின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். இது ஒரு மீடியம் கொஷின். பட் இதுக்கான சொல்யூஷன் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்க போகுது. நான் உங்களுக்கு சிம்பிளாகவே சொல்லித்தரேன். அதே மாதிரி இந்த கொஷினை வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி மற்றவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். ஓகே, இந்த கொஷின் பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஷின். இதில் வந்துட்டு பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு சொல்லி அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம சின்ன வயசுல வந்து இந்த ரோமன் லெட்டரை பற்றி படிச்சிருப்போம். அதாவது நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிள் புக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 சாப்டர் 2ல இருக்கும். அதில் வந்துட்டு அந்த 1 2க்கு வந்துட்டு ரோமன் லெட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. 1னா வந்து நம்ம ஐ மாதிரி சிம்பிள் போடுவோம். அடுத்து 2க்கு வந்து 2 ஐ போடுவோம். 5க்கு வந்து வி, 10க்கு வந்து எக்ஸ். இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு நம்பருக்கு வந்து ஒவ்வொரு ரோமன் லெட்டர் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு ரெஸ்பெக்டிவ் ரோமன் லெட்டர் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு வளவள நிறைய கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் படிச்சு பாருங்க லேட்டரா. பட் இது லாஸ்ட் லைன்ல கொடுத்துருக்கான் பாருங்க. இதுதான் வந்து நம்மளோட ஆக்சுவல் கொஸ்டின். given an integer convert it to roman numeral. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் கொஸ்டின். ஸோ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போவோம். கொடுத்துருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா 3749. ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு நம்பருக்கு ரோமன் லெட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே 3000 இருக்கா. ஸோ 3000க்கு வந்து ரோமன் லெட்டர் என்ன? 1000னா வந்துட்டு எம். ஸோ 3000னா 3 எம் போடுவாங்க. ஸோ இங்கே 3 எம். அடுத்து வந்து 700க்கு வந்துட்டு எனக்கு டேரக்டா ரோமன் லெட்டர் கிடையாது. அதை வந்து 500 பிளஸ் 100 இது மாதிரி தான் பிரிக்க முடியும். ஸோ 500க்கு வந்து டிஇ, அடுத்து வந்து 100க்கு வந்து சி, இன்னொரு சி 200க்காக. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணால் 700 கிடைச்சிடும் எனக்கு. நெக்ஸ்ட் வந்து 49. ஃபர்ஸ்ட் 40க்கு பார்ப்போம். 40க்கு வந்துட்டு எக்ஸ்எல், அதாவது 50னா எல், எக்ஸுக்கு வந்து 10. ஸோ 50லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 40 கிடைச்சிடும். ஸோ அதுக்காக வந்து எக்ஸ்எல்னு வச்சிருக்காங்க. அடுத்து 9க்கு தெரியும் ஐஎக்ஸ். ஸோ மொத்தமாக வந்து 3749. அதோட அவுட்புட் வந்து இதுதான். ஸோ இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன தேவை மெயினா? ஒவ்வொரு நம்பருக்கும் ரோமன் லெட்டர் என்ன அது தெரிஞ்சாதான் வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். டேரக்டா வந்து பைத்தான்ல வந்து இன்பில்ட்டாலாம் எதுவுமே இதுல இல்ல. ஸோ வந்து நம்மளா தான் வந்து ஒரு இடத்துல ஒவ்வொரு நம்பருக்கு ரோமன் லெட்டர் என்னன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை நம்ம யூஸ் பண்ணி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இது நமக்கு பத்தாது. அடிஷனலாக என்ன கொஞ்சம் நம்பர்ஸ் தேவை. நான் வந்துட்டு ஒரு பிக்சர் வந்து நான் கூகுள்ல டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 100 வரைக்கும், சாரி 1000 வரைக்கும் இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டா வந்துட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு ஜஸ்ட் நம்பர் டு ரோமன் சொல்லி போட்டீங்கன்னா அதுலயே வந்துட்டு நிறைய லிங்க் வரும். நீங்க ஏதோ ஒரு லிங்க் சூஸ் பண்ணி நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லா நம்பர்ஸ்க்கும் ரோமன் லெட்டர் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லா நம்பரையும் வந்து நம்மளோட கோட்ல வந்து ஸ்டோர் பண்ண போறது இல்ல. எந்தெந்த நம்பருக்குலாம் வந்துட்டு கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் நடக்குதோ, அதாவது டிஃபரெண்ட் இருக்கோ, அந்த நம்பரை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 1 2 3 எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சேமா இருக்கும். 1க்கு வந்துட்டு ஒரு கோடு, 2க்கு வந்து 2 கோடு, 3க்கு 3 கோடு. பட் 4க்கு பாருங்க ஒரு ஐ மாதிரி போட்டு அடுத்து வி போட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் நடக்குது. ஸோ இந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்துட்டு எனக்கு கம்ப்ளீட்டா ஒரு சேஞ்ச் நடக்குதோ அந்தந்த நம்பரை மட்டும் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போறோம். மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்டிப்ளை பண்றது மூலியமா கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா இப்போ எனக்கு 1க்கு வந்து ஐயா, 3க்கு வந்துட்டு நான் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும்ல. ஸோ அதனால வந்துட்டு இந்த 2 3 நம்ம ஸ்டோர் பண்ண தேவையில்லை. இப்போ அதே மாதிரி தான் இப்போ 6க்கு பாத்தீங்கன்னா 5 கூட 1 ஆட் பண்ணா போதும். எனக்கு வேற பெருசா எந்த சேஞ்சும் இல்லை. எனக்கு 4க்கும் பாத்தீங்கன்னா 5 கூட 1 மைனஸ் பண்ணணும். பட் இந்த மைனஸ் பண்ற வேலையெல்லாம் வந்துட்டு நம்ம மேனுவலா வந்து பண்ணிட்டு இருந்தா டைம் வேஸ்ட் ஆகாது. கோடு நிறைய போகும். ஸோ நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். சிம்பிளா வந்துட்டு எங்காவது மல்டிப்ளை பண்றது இல்ல பிளஸ் பண்றது அந்த மாதிரி இருந்தா மட்டும் நம்ம கோடுல வந்து அந்த சேஞ்ச் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி மைனஸ் பண்றது அது கம்ப்ளீட்டா சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம அதை வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த 4 இந்த 9 இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்னென்ன நம்பர் ஸ்டோர் பண்ண போறேன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாருங்க. புரியுதான்னு பாருங்க. நான் இதுக்கான லாஜிக் வந்து சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன நம்பர்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அதாவது எந்த நம்பர்லாம் நம்மளோட கால்குலேஷனுக்கு தேவைப்படும் அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் வந்து டிக்ஷனரி எடுத்துக்கிறேன். டின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து டிக்ஷனரியில தான் வந்துட்டு கீ ஈஸ் டு வேல்யூ அந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ கீ வந்து எனக்கு நம்பராகவும் வேல்யூ வந்துட்டு அந்த ரோமன் லெட்டராகவும் நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு 1 தேவை. ஸோ 1க்கு வந்துட்டு என்ன ஐ போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு 4 தேவை. ஸோ 4க்கு வந்துட்டு என்ன ஐவி. அடுத்து வந்துட்டு 5. ஸோ 5க்கு வந்துட்டு எனக்கு வி. அடுத்தது 9. ஸோ 9க்கு வந்துட்டு ஐஎக்ஸ். எனக்கு இந்த 6 7 8 எல்லாம் வேணாம். ஏன்னா வந்து நான் சொல்லிட்டேன்ல அது எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்றதெல்லாம் எல்லாமே வந்து நம்ம மேனுவலா கோடுல பண்ணிக்கலாம். சரியா? இது வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு நம்பருக்கு என்ன ரோமன் லெட்டர் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, அடுத்து வந்து 10க்கு வந்துட்டு எக்ஸ். நான் குயிக்கா போடுறேன். அடுத்தது 40 எக்ஸ்எல். அடுத்து 50க்கு வந்துட்டு எல். அடுத்தது 90. 90க்கு வந்துட்டு எக்ஸி. அடுத்தது 100 சி. அடுத்தது 400 சிடி. அடுத்தது 500 டி. அடுத்தது 900 சிஎம். அடுத்தது 1000 இதுக்கு எம். ஓகே, நான் வந்துட்டு 1லேருந்து 1000 வரைக்கும் மட்டும் எடுத்திருக்கேன். இதுக்கு மேல நமக்கு தேவைப்படாது. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ல கீழே போயிட்டு நீங்க இந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு கொடுக்கக்கூடிய நம்பர் வந்து 1ல இருந்து எனக்கு 3999 வரைக்கும் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க.
ஸோ எனக்கு 5000க்கு போகும்போது மட்டும்தான் வந்து எனக்கு வேல்யூ நெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகும். எனக்கு 5000க்கு முன்னாடியே வந்து என்னோட கன்ஸ்ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுது. ஸோ இப்போ நான் வந்துட்டு மறுபடியும் 5000க்கு வந்து நான் புதுசா ரோமன் லெட்டர் ஆட் பண்ண தேவையில்ல. எனக்கு இந்த கன்ஸ்ட்ரெயினை பொறுத்து நீங்க புதுசா 5000 அடுத்து 9000 10,000 ஆட் பண்ணிட்டு போகலாம். பட் இங்க எனக்கு 4000ஓட ஸ்டாப் ஆகுறதுனால எனக்கு 1000 வரைக்கும் இருந்தா போதும். சரியா? ஓகே. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி எப்படி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ண போறோம் அது நம்ம பார்ப்போம். ஓகே, நான் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். என்னோட டயக்ராம் பேஜ்ல போட்டுக்கிறத. ஓகே, இது ஒரு ஓரமா இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல கொடுத்துருந்தாங்கல்ல, அதவே வந்து நம்ம இங்க சால்வ் பண்ணுவோம். ஸோ 3749 இதான் வந்து நமக்கு கொடுத்திருந்த கொஸ்டின். ஸோ இதை வந்து எப்படி சால்வ் பண்ண போறோம். ஓகே, நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்த உடனே என்ன பண்ணலாம்னு சொல்லி தோணுது. நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு ரோமன் லெட்டர் நீங்க ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த கொடுத்துருக்க நம்பரையும் இந்த டிக்ஷனரி யூஸ் பண்ணி என்ன ரிலேட் பண்ணி நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ணலாம்னு யோசிச்சு பாருங்களேன். சிம்பிளா யோசிச்சோம்னா ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பரா எடுத்து அதோட பொசிஷன் கண்டுபிடிச்சு நான் அதுக்கான ரோமன் லெட்டர் ஈஸியா எடுத்துடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 எடுத்து இப்போ 3 மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு 3யோட பொசிஷன் என்ன 1000 பொசிஷன். ஸோ 1000க்கு என்ன வருது, இங்க m இருக்கு. ஸோ m வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 3000க்கு வேல்யூ கிடைச்சிரும். பட் அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகும், இந்த கொடுத்துருக்கூடிய நம்பரை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா மாத்தணும். ஏன்னா ஒவ்வொரு வேல்யூ தனித்தனியாக எடுக்க முடியாது என்னால. ஸோ ஸ்ட்ரிங்கா மாத்தி அதுல இருந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்து மறுபடியும் அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து என்னோட வேல்யூஸை கால்குலேட் பண்ண முடியும். அப்படி பண்றதுக்கு பதிலா நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாருங்க, இது புரியுதான்னு உங்களுக்கு பாருங்க. இங்க நம்ம எழுதியிருக்கிற நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ரிவர்ஸ் ஆர்டர்ல எடுத்துக்குவோம். எக்ஸாம்பிளுக்கு 1000ல இருந்து 1 வரைக்கும் போய்ப்போம். சரியா? ஃபர்ஸ்ட் நான் 1000 எடுத்துக்கிறேன். 1000 எடுத்துட்டு இந்த 3749 இதுல வந்துட்டு எத்தனை 1000 இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிக்க போறேன். எத்தனை 1000 இருக்கு, 3000 தான் இருக்கு. ஸோ அது எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம், நம்ம இந்த நம்பரை நான் 1000ஆல டிவைட் பண்ணா எனக்கு அதோட கோஷன் கிடைச்சிருமா. ஸோ எனக்கு 3 கிடைச்சிரும். ஸோ இந்த 3யை யூஸ் பண்ணி இந்த 1000ஓட வேல்யூ என்ன, எனக்கு m. ஸோ 3 into mன்னு போட்டா எனக்கு என்ன வரும், 3m வந்துருமா. ஸோ எனக்கு 1000 ஸ்பாட் முடிஞ்சது. அதாவது நம்ம இங்கிருந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்து இங்க கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இங்கிருந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்து போறோம், அவ்வளவுதான். இப்படி போகும்போது எனக்கு டைரக்டா வந்துட்டு ஒவ்வொரு நம்பரா என்னால டிக்ஷனரியில இருந்து எடுத்து ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த தேவையில்லாம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் இன்டீஜரா கன்வெர்ட் பண்ற வேலை இருக்காது எனக்கு. நான் இன்னும் புரியுற மாதிரி சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ எனக்கு மொத்தம் என்ன வேலை, ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்துருக்கூடிய நம்பரை வந்து நான் மொத்தமா ரோமன் லெட்டரா மாத்தணும். ஓகே, எனக்கு கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து 4000க்குள்ள தான் இருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஸோ எனக்கு அதுக்கு என்னென்ன ரோமன் லெட்டர் தேவை, 1ல இருந்து 1000 வரைக்கும் இருந்தா போதும், எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. ஸோ நான் 1000 வரைக்கும் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பா வந்து ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு எனக்கு 4000க்குள்ள தான் ஆரம்பிக்கும். அதாவது 3999, அது கம்மியா தான் இருக்கும். மேபி வந்துட்டு எனக்கு அந்த 3000 இல்லாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. எனக்கு 749 கொடுக்க கூட சான்சஸ் இருக்கு. ஓகே, இங்க வந்து நம்ம கேஸ்ல வந்துட்டு 3749 இருக்கு. நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் நான் இந்த 1000 எடுத்துக்கிறேன். சரியா? 1000 எடுத்து இந்த 3749 எவ்வளவு தௌசண்ட்ஸ் இருக்குன்னு பாக்குறேன். மொத்தம் 3000 எப்படி கண்டுபிடிச்சோம், ஜஸ்ட் டைரக்டா நான் டிவைட் பண்ணா போதும். நான் வந்து இங்க இந்த ஃப்ளோட் டிவிஷன் யூஸ் பண்ணா எனக்கு ஜஸ்ட் டைரக்ட் இன்டீஜர் வரும், எனக்கு ஃப்ளோட் வேல்யூ வராது. ஸோ எனக்கு மொத்தம் எத்தனை 1000 இருக்குன்னு தெரிஞ்சிடும். அப்ப எனக்கு 3000 இருக்கு. ஸோ எனக்கு 3ங்கிற அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த 3ங்கிற அவுட்புட்டை வந்து நான் இந்த 1000ஓட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணா, எனக்கு நம்பர்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கோட மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஸ்ட்ரிங் வந்துட்டு டைரக்டா மல்டிப்ளை ஆகும். அதாவது இங்க எத்தனை வேல்யூ இருக்கோ அத்தனை வேல்யூ வந்துட்டு டூப்ளிகேட் ஆகும். ஸோ 3m வரும். ஸோ என்னோட ஃபைனல் அவுட்புட் கிடைச்சிருச்சு. என்னோட ஃபைனல் அவுட்புட்ல வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அவுட்புட் ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அதுல வந்துட்டு இந்த 3m போட்டுக்க போறேன், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நான் இந்த 3ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ நான் 3 வந்து ரிமூவ் பண்ணிடலாமா. இந்த 3 ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், திரும்ப வந்துட்டு இந்த 1000ஆல டிவைட் பண்ணி கோஷன்ட் எடுக்கிறதுக்கு பதிலா ரிமைண்டர் எடுத்தா வந்து எனக்கு இந்த 749 கிடைச்சிருமா. அதாவது தமிழ்ல வந்துட்டு ஈவு மீதின்னு சொல்லுவோம்ல, அதாவது சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்போ 3749 இருக்கு. இதை வந்து நீங்க 1000ஆல டிவைட் பண்ணா எனக்கு இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3000 கிடைச்சிரும். பட் எனக்கு 749 மறுபடியும் வந்து 1000ஆல டிவைட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுவோம், அதை வந்து மீதியா அப்படியே வச்சுக்குவோம். இந்த 3 வந்து ஈவா வச்சுக்குவோம். அதாவது இது வந்து கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோஷன்ட்டை வந்துட்டு நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த மீதி இருக்கக்கூடிய ரிமைண்டர் வந்து திரும்ப யூஸ் பண்ணி மறுபடியும் வந்து அதோட அவுட்புட்டை கண்டுபிடிச்சு இதோட ஆட் பண்ணிட்டு போறோம். ஸோ அப்படி ஆட் பண்ணாதான் எனக்கு மொத்த ரிசல்ட் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம நம்பர் எடுத்து நம்ம டிக்ஷனரியில கண்டுபிடிக்க போல, டிக்ஷனரியில எடுத்து நம்பரை கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ இப்போ எனக்கு இந்த 749 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 749 என்ன பண்ண போறோம், இந்த 1000ஆல டிவைட் பண்றதுக்கு பதிலா நெக்ஸ்ட் நம்பர் போக போறோம். ஸோ 1000க்கு அப்புறம் 900. ஸோ 900ஆல டிவைட் பண்றேன். ஸோ 900ஆல டிவைட் பண்ணா எனக்கு என்ன ஆன்சர் வரும், 0 வரும். ஸோ 0வோட நான் எதை மல்டிப்ளை பண்ணணும், இந்த 900ஓட வேல்யூ CM மல்டிப்ளை பண்றேன். ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரும். 0 மீன்ஸ் எனக்கு ஸ்ட்ரிங்கோட மல்டிப்ளை பண்ணும்போது எம்டி ஸ்ட்ரிங் வரும். ஸோ எனக்கு இதோட எம்டி ஸ்ட்ரிங் ஆட் பண்ணா என்ன, ஆட் பண்ணாட்டி என்ன, எனக்கு ஆட் பண்ணாலும் எனக்கு அதே அவுட்புட் தான் வரப்போகுது. ஸோ 3m அப்படியே தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் 500க்கு போறேன். மறுபடியும் வந்து 500ஆல் டிவைட் பண்றேன் இதையே. ஸோ இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு ஒரே ஒரு 500 கிடைக்கும். எனக்கு கோஷன்ட் அதாவது ஈவு வந்து 1 கிடைக்கும். ரிமைண்டர் எவ்வளவு கிடைக்கும், எனக்கு 249 கிடைக்கும். ஸோ என்ன பண்ணலாம், நான் இந்த 1ஓட இந்த d மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 1 into d கிடைச்சிரும். ஸோ d வந்து நான் இங்க ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த 249க்கு நான் மறுபடியும் வந்து ரோமன் லெட்டர் கண்டுபிடிக்கணும்.
ஸோ இதைத்தான் வந்து நம்ம ரிப்பீட்டடாக பண்ண போகிறோம். ஸோ ரிப்பீட்டடாக இது வரைக்கும் பண்ண போகிறோம், இந்த 1000லேருந்து 1 வரைக்கும் போக போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்படி போனால் எனக்கு என்ன ஆகும்னா, எனக்கு ஒவ்வொரு நம்பருக்கு ரோமன் லெட்டர் கண்டுபிடிச்சு எனக்கு அது ஃபைனல் லிஸ்ட்டில் ஆட் ஆகிட்டே போயிடும். மீதி இருக்க நம்பர்லாம் வந்துட்டு நம்ம திரும்ப டிவைட் பண்ணி அதோட ரிமைண்டரை மட்டும் நம்ம திரும்ப கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரில் வந்து அப்டேட் பண்ணிட்டே வருவோம், அவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு சிம்பிளாக புரியணும்னா நான் ஒரு சின்ன நம்பர் எடுத்துக்கிறேன், சரி? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகே, இருங்க, இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு 148ன்னு எடுத்துக்கிறேன், சரியா? ஓகே, நான் இதில் என்ன பண்ண போறேன், நான் இந்த நம்பர்லேருந்து டிக்ஷனரிக்கு போகிறதுக்கு பதிலாக டிக்ஷனரிலேருந்து நம்பருக்கு வர போகிறேன். ஓகே, டிக்ஷனரியில் வந்து நான் ஸ்டார்டிங்லேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், லாஸ்ட்லேருந்து வரணும். ஏன் லாஸ்ட்லேருந்து வரணும்னா, எனக்கு ரோமன் லெட்டர் ஸ்டார்டிங் எதுலேருந்து இருக்கும், 1000லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இப்போ வந்துட்டு இப்போ 4000, இங்கே ஒரு 3000 இருக்கு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் 3000க்கு தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் தான் வந்து இந்த 100க்கு, அடுத்து 40க்கு, அப்புறம் 8 கண்டுபிடிக்கணும். நான் வந்துட்டு ரிவர்ஸ் ஆர்டர்ல கண்டுபிடிக்கலாம். பட் அப்படி கண்டுபிடிக்க என்ன பண்ணணும், நான் இந்த கடைசி நம்பர்ல இருந்து ஒவ்வொன்றா எடுத்துட்டு போகணும். ஸோ அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகும், மறுபடியும் வந்து இந்த நம்பரை ஸ்ட்ரிங்கா மாத்தி அதை ரிவர்ஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா இந்த டிக்ஷனரியில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் இருக்குல்ல, இதை நம்ம டேரக்டா வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லேயே ஸ்டோர் பண்ணிடலாம்ல. ஏன்னா வந்து நம்ம இங்க மேனுவலா நம்மளா தான் எழுதுனது. நான் வந்து 1லேருந்து 1000க்கு எழுதுனதுக்கு பதிலா 1000லேருந்து 1 வரைக்கும் எழுதிருக்கலாம்ல. ஸோ நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம், இருங்க. ஸோ சிம்பிள் தான். இங்க வந்து 148 இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து 1000ஆல் டிவைட் பண்ணி பார்க்குறேன். 1000ஆல் டிவைட் பண்ணா எனக்கு டிவைட் ஆகாது. எனக்கு அந்த 1000 விட அதிகமா இருந்தா தான் டிவைட் பண்ண முடியும். ஸோ எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0 × m 0 தான் மறுபடியும் எனக்கு. அதான் எம்டி ஸ்ட்ரிங் வரும். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டோட எனக்கு எதுவுமே ஆட் ஆகாது. மறுபடியும் இதுக்கு ரிமைண்டர் கண்டுபிடிச்சா என்ன வரும், எனக்கு அது 148 அப்படியே தான் இருக்கும். ஸோ எனக்கு 148ல எந்த சேஞ்சுமே நடக்காது, அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஓகே, நெக்ஸ்ட் வந்து 900ஆல் டிவைட் பண்ணா எனக்கு அதே தான். எனக்கு கோஷன்ட் வந்து ஈவு வந்து 0 கிடைக்கும். எனக்கு அவுட்புட் வந்து எம்டி ஸ்ட்ரிங் தான் வரும். மறுபடியும் எனக்கு ரிமைண்டர் என்ன இருக்கும், மறுபடியும் 148 அப்படியே தான் இருக்கும். ஏன்னா 900ஆல் டிவைட் ஆகாது அது. நெக்ஸ்ட் என்ன, 500. ஸோ 500ஆல் டிவைட் பண்ணா என்ன ஆகும், மறுபடியும் அதே தான் 0. அதே மாதிரி திரும்ப அதே ரிமைண்டர் வந்து அதே வேல்யூ. நெக்ஸ்ட் வந்துட்டு 100, 400 எடுத்தாலும் எனக்கு அதே தான் வரும். அடுத்து 100. ஸோ 100ஆல மட்டும்தான் டிவைட் ஆகும். ஸோ எனக்கு எந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகலையோ அப்பெல்லாம் வந்து எனக்கு ஃபைனல் ரிசல்ட் எந்த சேஞ்சுமே நடக்காது. அதே மாதிரி இந்த நம்பர்லையும் எந்த சேஞ்சும் நடக்காது, சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதைத்தான் வந்து நம்ம இங்க ஃபாலோ பண்ண போறோம். ஸோ 100ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ஒரே ஒரு 100 இருக்கும். ஸோ ஒரே ஒரு 100னா 100க்கு வந்து வேல்யூ என்ன, சி. ஸோ சி வந்து எனக்கு ஃபைனல் ரிசல்ட் ஆட் ஆயிரும். இங்க வந்து 100 எனக்கு ரிமைண்டர் வந்து 48 இருக்கும். ஸோ 48க்கு மறுபடியும் கண்டுபிடிப்போம். ஸோ 48 வந்து 90ஆல் டிவைட் ஆகாது, 50ஆல் டிவைட் ஆகாது. அடுத்து 40. ஸோ 40ஆல போடும்போது ஒரே ஒரு 40 இருக்கும். ஸோ எனக்கு எக்ஸ்எல் மட்டும் ஆட் ஆகும். அடுத்து மீதி 8. 8க்கு வரும்போது எனக்கு 10ஆல் டிவைட் ஆகாது, 9ஆல் டிவைட் ஆகாது, 5. ஸோ 5க்கு வந்து வி மட்டும் வரும். அடுத்து மீதி 3 இருக்கும் ரிமைண்டர். ஸோ 3க்கு வந்துட்டு 1ஆல மட்டும் தான் டிவைட் ஆகும். ஸோ எனக்கு 3 1 கிடைக்கும். ஸோ 3 1 ஆட் பண்ணிடலாம், அவ்வளவுதான். ஸோ இதான் எனக்கு ஃபைனல் ரிசல்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இதை அப்படியே வந்து கோடா மாத்துவோம், சரியா? ஓகே, இது அப்படியே ஃபர்ஸ்ட் நான் ரிவர்ஸ் ஆர்டர்ல வேகமா எழுதிக்கிறேன். ஓகே, நான் வந்துட்டு அங்க இருக்க வேல்யூஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர், அதாவது 1ல இருந்து 1000க்கு போறதுக்கு பதிலா 1000ல இருந்து 1க்கு வந்திருக்கேன், சரியா? ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இதுல இருந்து ஒவ்வொரு நம்பரா எடுத்துக்கணும். ஸோ ஒவ்வொரு நம்பரா எடுக்கிறதுக்கு நான் ஃபார் லூப் எழுதிக்கிறேன். ஃபார் கீ கமா வேல்யூ இன் டி டாட் ஐட்டம்ஸ். அதாவது கீயும் வேல்யூ அட் அ டைம்ல எடுத்துக்கிறேன் நான், சரியா? ஏன்னா வந்து நான் கீ யூஸ் பண்ண போறேன், வேல்யூ யூஸ் பண்ண போறேன். ஸோ நான் தனித்து ஃபர்ஸ்ட் நான் கீன்னு போட்டேன்னா மறுபடியும் வந்து வேல்யூ எடுக்கிறதுக்கு திரும்ப வந்துட்டு டி போட்டு ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு அதுக்குள்ள கீயை போடணும். அதாவது மறுபடியும் வந்து வேல்யூஸ் ஆக்சஸ் பண்றது கீ யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி பண்றதுக்குள்ள டேரக்டா வந்து கீ கமா வேல்யூன்னு எடுத்துக்கிறேன், சரியா? டி டாட் ஐட்டம்ஸ்னு போட்டீங்கன்னா எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னா, நீங்க பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். உங்களுக்கு சும்மா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இங்க பாருங்க, ஜஸ்ட் வந்துட்டு ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு வேல்யூ வந்துட்டு டியூப்லா வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்குள்ள வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு டேரக்டா கீயும் வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா மேப் ஆயிடும், சரியா? ஓகே, அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கேன் நான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம இந்த கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து இந்த கீயால் டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, எனக்கு மொத்தம் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு பாக்குறேன். கவுண்ட் ஈக்குவல் டு நம் டிவைடட் பை கீ. இது புரியுதான்னு பாருங்க. அதாவது இந்த 3749 நான் 1000ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணா எனக்கு என்ன ஆகும், கவுண்ட் வந்து 3ன்னு கிடைச்சிருமா? ஏன்னா 3000 இருக்கு. ஸோ இந்த 3000 என்ன பண்ணணும், நான் அந்த 3 எடுத்து இந்த எம்ஆல்ட மல்டிப்ளை பண்ணி அந்த ஃபைனல் ரிசல்ட் ஆட் பண்ணணும். ஸோ என்ன பண்றதுக்கு, நான் அவுட்புட்னு சொல்லி ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன் வெளியே. ஸோ அதில் வந்து எம்டி ஸ்ட்ரிங் வச்சுக்கிறேன். என் அவுட்புட் வந்து ஸ்ட்ரிங்கா தான் இருக்கணும். ஸோ இங்க என்ன பண்றேன், நான் அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் பிளஸ் இந்த கவுண்ட், அது கூட வந்துட்டு இந்த வேல்யூ மல்டிப்ளை ஆகணும். அதாவது இந்த 3 எடுத்து இந்த எம்மோட மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 3m இங்க கிடைக்கும். இந்த 3m வந்து அவுட்புட்டோட ஜாயின் ஆயிடும். ஸோ நான் இப்படி போடுறதுக்கு ஷார்ட்கட்ல வந்துட்டு பிளஸ் ஈக்குவல் போடலாம், அவ்வளவுதான். இது புரியுதான்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், சரியா? ஃபர்ஸ்ட் 1000 எடுக்குதுல 1000 கமா m இருக்கும். ஸோ அந்த 1000 எடுத்து இந்த 3749 டிவைட் பண்றேன். ஸோ 3749 டிவைட் பை 1000 போட்டா எனக்கு 3 மட்டும் இங்க வரும். அந்த 3 எடுத்து m-ஆல மல்டிப்ளை பண்ணி 3m இங்க ஆட் பண்ணிடுறேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து எனக்கு 749 வேணும். ஸோ என்ன பண்றேன், நான் நம் ஈக்குவல் டு நம் மாடுலஸ் கீ. அதாவது இந்த 3749 மறுபடியும் வந்துட்டு 1000ஆல் டிவைட் பண்ணி வரக்கூடிய ரிமைண்டர் தூக்கி நான் மறுபடியும் நம்பர்லயே அப்டேட் பண்றேன். ஏன்னா திரும்ப வந்து நம்பர் இங்க யூஸ் பண்ண போறோம் நம்ம. ஸோ எனக்கு இங்க 749 அப்டேட் ஆயிரும். இந்த மாடுல யூஸ் பண்ணா எனக்கு ரிமைண்டர் கிடைக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை ஷார்ட்கட் எப்படி போடலாம், இந்த மாதிரி போடலாம். இங்க போட்டோம்ல, இந்த பிளஸ் ஈக்குவல் டு போட்டோம்ல, அதே மாதிரி இந்த மாதிரி மாடுலோ ஈக்குவல் டுன்னு போடலாம், அவ்வளவுதான்.
ஸோ அவ்வளோதான் வந்து நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் அவுட்புட்னு கொடுத்தா முடிஞ்சுது. ஸோ நான் ரன் பண்ணுறேன் பாருங்களேன். அவ்வளோதான். என்னோட 3 கேஸும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி சிம்பிள் தான். கொடுத்துருக்கக்கூடிய நம்பரை வந்து டிவைட் பண்ணி வரக்கூடிய கோஷன்ட் ரிமைண்டர் இதை யூஸ் பண்ணி நம்மளோட ஃபைனல் ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். அவ்வளோதான். உங்களுக்கு புரியலனா வந்து ஒரு பென் அண்ட் பேப்பர் எடுத்து நீங்க இதை எழுதி பாருங்க. நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதை அப்படியே எழுதி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். சரியா? ஸோ நான் மொத்தமா சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான். எனக்கு மொத்த கோடு சப்மிட் ஆயிருச்சு. இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளவு வருதுன்னு பார்ப்போமா நம்ம? ஸோ டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O(1) வந்திருக்கு. அதாவது கான்ஸ்டன்ட் ரன் டைம். இது ஏன் கான்ஸ்டன்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்க ஒரு டிக்ஷனரி வேல்யூ கொடுத்துருக்கோம்ல. இந்த டிக்ஷனரி வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட்டா வந்துட்டு எல்லா டெஸ்ட் கேஸ்க்கு வந்து அப்படியே தான் இருக்க போகுது. எந்த ஒரு சேஞ்சும் நடக்க போறது இல்ல. நீங்க இந்த நம்பர் வந்து எந்த நம்பரா இருந்தாலும் எனக்கு இந்த ஃபார் லூப் வந்துட்டு ஒரு சர்டன் கவுண்ட் தான் வந்து ரன் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க ஒரு 10 வேல்யூ இருக்குன்னா 10 வாட்டி தான் ரன் ஆகும். எனக்கு எல்லா டெஸ்ட் கேஸ்க்குமே 10 வாட்டி தான் ரன் ஆகும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு கான்ஸ்டன்ட் ரன் டைம் கிடைக்குது. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இதே கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ரோமன் டு இன்டீஜர்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. இங்க சிமிலர் கொஸ்டின் போய் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கும் ரோமன் டு இன்டீஜர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. இது அப்படியே ஆப்போசிட்டா போடணும். மேபி வந்து நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து சொல்லுங்க. நான் வேணா அதுக்கான செப்பரேட்டா வீடியோ போட்டு நம்ம அதில் கூட சால்வ் பண்ணுவோம். பட் கோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். இதே மாதிரி எக்ஸாக்ட்டா போட முடியாது. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும். இதில் சொல்லிக் கொடுத்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா என்ன புரியலன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு தெளிவா இன்னும் டீடைலா கூட சொல்றேன். இல்லைன்னா நீங்க கூட ஒரு வாட்டி வந்து ஓனா ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.